வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கதை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசர் வில்வித்தையில் சிறந்தவர். ஆனால் அவரால் ஒரு எலியை கொல்ல முடியல. அந்த கதை என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, வாங்க பதிவுக்கு உள்ளே போகலாம். ஒரு நாட்டினுடைய அரசர் வாள் வித்தையில் ரொம்ப சிறந்தவர். அவர்கிட்ட சுற்றி உள்ள நாட்டுகளில் அவர்கிட்ட போர் செஞ்சு வாள் வித்தையில் போர் செஞ்சு ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்டவர் தன்னோட அரண்மனையில் வாழ்வித்தை பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போங்கள ஒரு எலி ஒன்று போகிறத பார்க்குறாரு. உடனே அவருடைய வாழ்வித்தையால் அந்த எலியை கொன்றலாம் அப்படின்ட்டு பார்க்குறாரு. அப்படி முயற்சி செஞ்சு அந்த எலியை கொல்ல பார்க்குறாரு. நினைக்கும் பொழுது அந்த எலி அவர்கிட்ட தப்பிச்சு சென்றது. மறுபடியும் முயற்சி செய்கிறாரு. தப்பிச்சு சென்று ஒரு வலைக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறது. அப்போங்கள அரசர் சோர்வாக உட்காந்துருக்காரு. அப்போங்கள அந்த இடத்துல இளவரசர் வராரு. என்ன அரசரே சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு அரசரை பார்த்து கேட்குறாரு. அரசரும் அதுக்கு, என்கிட்ட வாழ்வித்தில் ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது. ஆனால் தம்மாத்துண்டு எலி என்கிட்ட தப்பிச்சு சென்றுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த இளவரசர் சொல்கிறாரு, அந்த எலியை கொல்றதுக்கு நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நம்மக்கிட்ட இருக்கிற பூனையே அந்த எலியை கொன்றும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொன்னதும் சரி, அரசர் அந்த எலியை வச்சு அந்த பூனையை வச்சு அந்த எலியை கொன்றுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த பூனையும் அந்த எலியை கொல்றதுக்கு முயற்சி செய்யுது. அந்த எலி தப்பிச்சு போய் ஒளிஞ்சிக்கிறது. உடனே அரசரும் இளவரசரும் இருக்கிறத பார்த்த அந்த அங்கே இருக்க மந்திரி என்ன அரசே இவ்வளோ சோர்வாக இருக்கீங்கன்ட்டு அந்த அரசரை பார்த்து அந்த மந்திரி கேட்குறாரு. உடனே இதுக்கு நம்ம நாட்டுடைய பூனையெல்லாம் சரிப்பட்டு வராது. வெளிநாட்டில் ஒரு பூனை இருக்குது. அந்த பூனையை கொண்டு இந்த எலியை கொன்றலாம் அப்படின்ட்டு அந்த மந்திரி சொல்கிறாரு. உடனே அரசர் அந்த பூனையை முதல்ல கொண்டு இந்த எலியை கொன்றுங்க அப்படின்ட்டு அந்த அரசர் அந்த மந்திரிக்கு கட்டளையிடவும், அந்த மந்திரியும் உடனே அந்த பூனையை கொண்டு வர வச்சு அந்த எலியை கொல்லலாம்னு நினைக்கிறாங்க. அந்த பூனையும் அந்த எலியை கொல்ல முடியல. அப்போது அந்த வழியாக வந்த காவலர் மன்னர் எல்லாரையும் பார்த்து கேட்குறாப்புல, என்ன அரசே இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, மன்னர் ஒரு எலி இருந்துச்சு, அந்த எலியை கொல்ல முடியல அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே அந்த எலியை கொல்றதுக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? என் வீட்டில் இருக்க பூனை அந்த எலியை ஈஸியாக கொன்றும் அப்படின்ட்டு அந்த காவலர் சொல்கிறாரு. உடனே மன்னர் சொல்கிறாரு, என் வீட்டில் வளர்த்த பூனையே அந்த எலியை கொல்ல முடியல. அது முடியாமல் வெளிநாட்டிலிருந்து ஒரு பூனையை வர வச்சு அந்த பூனையாலையும் கொல்ல முடியல. உன் பூனை கொன்றுமா அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே காவலர் இல்லைங்கய்யா, என் பூனை அந்த எலியை பிடிச்சு கொன்றும் அப்படின்ட்டு அந்த காவலாளி அந்த அரசர்கிட்ட சொல்கிறார். அரசருக்கு சரி, உன் பூனையை கொன்று பாருப்பா அப்படின்ட்டு அந்த அரசர் அந்த காவலாளிகிட்ட சொல்கிறார். அந்த காவலாளியும் தான் வீட்டில் போயிட்டு இருக்க பூனையை கொண்டு அந்த எலியை விட்டு கொல்ல பார்க்குறாரு. உடனே அந்த காவலாளியோடைய பூனை அந்த எலியை கடித்து தின்றுது.
உடனே வந்துட்டு மன்னர் வந்துட்டு கேட்குறாரு, எப்படிப்பா உன் பூனை மட்டும் இந்த இதை வந்துட்டு கொன்னுச்சு அப்படின்ட்டு. உடனே அந்த காவலாளி வந்துட்டு சொல்கிறான், உங்கள் பூனை வந்துட்டு நல்லா சாப்பிட்டு செஞ்சு தான் தேவைக்கான சாப்பாடுல சாப்பிட்டு வாழுது. ஆனால் என் பூனை அப்படி கிடையாது, பசியோடு வாழுது. பசி எறிஞ்சவனுக்கு தான் வந்துட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய வேலையாகட்டும் உணவாகட்டும் அதோட அருமை தெரியும் அப்படின்ட்டு அந்த காவலாளி சொல்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வேலையிலுடைய நம்மளுடைய ஈடுபாடை வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு முழுமையாக வேலையும் செய்ய முடியும், அதன் மூலமாக நமக்கு பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு வந்துட்டு இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.